முதல்ல தல அஜித்தோட AK-64 அப்டேட். போன வீடியோல அஜித் கார் ரேஸ் போறதால 2027 வரைக்கும் நடிக்க மாட்டார்னு பார்த்தோம். இதனால AK-64 ஷூட்டிங் தள்ளி போயிட்டே இருக்கிற கேப்ல கங்குவா தோல்விக்கு அப்புறம் சிறுத்தை சிவாவுக்கு வாய்ப்பு கொடுக்க அஜித் முடிவு பண்ணிட்டாருன்னும் அவர்தான் AK-64 டைரக்டர்னு ஒரு வதந்தி காட்டு தீ மாதிரி பரவுச்சு. ஆனா இப்போ அஜித்தோட மேனேஜர் தரப்புல இருந்து இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. AK-64 படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. போன வீடியோல தன்னோட கருப்பு படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியலையேன்னு டைரக்டர் RJ பாலாஜி லைவ் வர்ணனையில ரொம்ப வேதனைப்பட்டார்னு பார்த்தோம்ல. அந்த வேதனைக்கு இப்போ ஒரு எண்ட் கார்டு வந்தாச்சு. ஆமாங்க, சூர்யா அண்ணன் நடிச்சிருக்க கருப்பு படம் வர்ற மே 14ஆம் தேதி சம்மர் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகுதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. ஜூலை மாசம் விஸ்வநாதன் சன்ஸ் வருது, அதுக்கு முன்னாடியே மே மாசம் கருப்பு ரிலீஸ். இது மட்டும் இல்லாம ஆவேசம் ஜித்து மாதவன் படத்தை முடிச்சிட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிப்புல டைரக்டர் வினோத் இயக்கத்துல சூர்யா நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தரமான நியூஸ் வந்திருக்கு. இதற்கான அறிவிப்பு ஜனநாயகன் ரிலீஸுக்கு அப்புறம் வரலாம். காலிவுட்டையே உலுக்கிய ஒரு வதந்திக்கு இன்னைக்கு செம்ம மாசா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. நேத்து தான் 34 வருஷம் மணிரத்னம் அண்ட் AR ரஹ்மான் கூட்டணி உடையுது, சாய் அபயங்கர் தான் புது படத்துக்கு மியூசிக்னு ஒரு நியூஸ் பார்த்தோம். ஆனா அது முழுக்க முழுக்க வதந்தி. இன்னைக்கு மார்ச் 20 லைக்கா மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் சேர்ந்து அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி மணிரத்னம் இயக்கத்துல நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஹீரோவாகவும் பல்லவி ஹீரோயினாகவும் நடிக்கிற படத்துக்கு நம்ம AR ரஹ்மான் தான் இசையமைக்கிறாரு. செக்க சிவந்த வானம் படத்துக்கு அப்புறம் BJS அண்ட் மணிரத்னம் காம்போ, கூடவே நம்ம AR ரஹ்மான். இந்த காதல் கதை கண்டிப்பா ஒரு கிளாசிக்கா இருக்கும். வெற்றிமாறன் இயக்கத்துல சிம்பு நடிச்சுக்கிட்டு இருக்கிற அரசன் படத்துல பிரியங்கா மோகன், யோகலக்ஷ்மின்னு புது கேஸ்டிங் உள்ள வந்ததை நேத்து பார்த்தோம். இப்போ இன்னொரு அப்டேட் என்னன்னா, படத்தோட ப்ரோமோ வீடியோல வந்த மாதிரி டைரக்டர் நெல்சன்னா ஒரு முக்கிய கேமியோல நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா அவர் தன்னோட அடுத்த பட வேலைகள்ல பிஸியா இருக்கிறதால இந்த படத்துல இருந்து விலகிட்டாராம். அவருக்கு பதிலா சிம்புவோட அடுத்த படத்தை இயக்க போற டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அந்த கேரக்டர்ல நடிக்கிறாருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் தயாரிப்புல அறிமுக டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல ராதிகா மேடம் நடிச்ச தாய் கிழவி படம் தியேட்டர்ல 5 நாள்ல 29 கோடி வசூல் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். இப்போ அந்த வசூல் வேட்டை 75 கோடியை தாண்டி பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. தியேட்டர்ல சக்க போட்டு போன இந்த படம் இப்போ OTTக்கு வரப்போகுது. வர்ற மார்ச் 26ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் தளத்துல தாய் கிழவி ரிலீஸ் ஆக போகுது. கடைசியா 2 ரிலீஸ் அப்டேட்ஸ். விக்னேஷ் சிவன் இயக்கத்துல லலித் தயாரிப்புல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்க LIK படம் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சர்ப்ரைஸா அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி லெஜண்ட் சரவணன் கையில தீப்பந்தத்தோட மிரட்டின லீடர் படமும் சென்சார் முடிஞ்சு வர ஏப்ரல் 9ஆம் தேதி தியேட்டரை தெறிக்க விட வருது. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான கோலிவுட் பிரேக்கிங் அப்டேட்ஸ் முடிஞ்சது. அஜித்தோட AK-64 வதந்தி குறந்த முற்றுப்புள்ளி, சூர்யாவின் கருப்பு ரிலீஸ் தேதி, அப்புறம் VJS, சாய் பல்லவி, AR ரஹ்மான் காம்போன்னு இன்னைக்கு வந்த இந்த சூப்பரான நியூஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சினிமா உலகத்தோட அடுத்தடுத்த தரமான செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம பேரலாக்ஸ் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணி அணிஞ்சிருங்க.